ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரைம் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர், இந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். 3 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 3 எந்தெந்த டேபிள்ஸ் எல்லாம் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். இது எல்லாம் என்னது? 1ஆல் 3ஆல் டிவைட் ஆகிறதுலாம் என்னது? டிவைசர்ஸ். இந்த டிவைசர்ஸை நம்ம இன்னொரு விதமாக சொல்லலாம், ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ ஃபேக்டர்ஸ் 1 ஆர் அதே. எனக்கு ஒரு ப்ரைம் நம்பரில் எப்படி இருக்கும்னா, 1 அதோட ஃபேக்டர்ஸ்ன்றது 1ஆ இருக்கும் ஆர் அதே ப்ரைம் நம்பராக இருக்கும். இதுதான் எனக்கு ப்ரைம் நம்பர். இந்த 1ஐ தாண்டி, இந்த 2 ஃபேக்டர்ஸை தாண்டி மூணாவது ஏதாவது ஃபேக்டர்ஸ் வந்துடுச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடியதில் என்னென்னா, ஒரு நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம்? 97 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சரியா? 97. இதுக்கு முன்னாடி ஸ்மாலஸ்ட்டு 1 பற்றி பார்ப்போம். 1 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர் கிடையாது. காம்போசிட் நம்பரா ஆர் ப்ரைம் நம்பரா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 1ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 1க்கு ஒன்றே ஒன்று தான் ஃபேக்டர். அதுக்கப்புறம் என்னது? ஃபேக்டர் எதுவுமே இல்லை. கரெக்டாக? ஸோ ஒன்லி 1 ஃபேக்டர். அப்போது எனக்கு அது ப்ரைம் நம்பரில் சேராது. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது. அப்போ 2க்கும் அதிகமான ஃபேக்டர் அப்படின்றது இருக்க போகிறதில்ல. அப்போ கண்டிப்பாக இது என்னது? காம்போசிட் நம்பராகவும் இருக்காது. கரெக்டாக? இருக்க வாய்ப்பில்லை. காம்போசிட் நம்பரும் கிடையாது, ப்ரைம் நம்பரும் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு 2ன்றது பார்க்கும்போது டக்குன்னு பார்க்க 2ன்றது ஒரு காம்போசிட் நம்பர் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் 2ஓட கண்டிஷனை பாருங்கள், அதோட ஃபேக்டர்ஸை பாருங்கள். 2 1ஆல் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? வேறு எந்த ஒரு ஃபேக்டர்ஸுமே இல்லை, 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ 2ன்றது தான் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பரும் என்னது? 2 தான். ஸ்மாலஸ்ட்டு ஆட் ப்ரைம் நம்பர், ஆட் ப்ரைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். 97 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இல்லை, 97 எடுத்துக்கலாம். 97 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு ப்ரைம் நம்பர்னு. ஆனால் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இப்போ 97 எடுத்துக்கிறேன். 97க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன? ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா என்ன? 64, 81 இந்த மாதிரி வந்து வரும். கரெக்டாக? ஸோ 97க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 81. கரெக்டாக? எவ்வளோ? 81. 81 அப்படின்றது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 9ஓட ஸ்கொயர். 9க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்லாம் என்னன்றதை எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7. கரெக்டாக? 2, 3, 5, 7. இதுதான் வந்து எனக்கு 9க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர். இப்போது 97 அப்படின்ற வேல்யூ 2ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஆகாது. 97ன்ற வேல்யூ 3ஆல் டிவைட் ஆகுமா? அதுவும் ஆகாது. 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 7ஆல் டிவைட் ஆகுமா? அதுவும் ஆகாது. ஸோ எதாலையுமே டிவைட் ஆகலை. அப்போது என்னது? இது ஒரு ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு 101 எடுத்துக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 101. 101 ஒரு ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். 101க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னென்னா 100. 100 எதோட ஸ்கொயர்? 10ஓட ஸ்கொயர். 10க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்லாம் இதையும் எழுதிக்கலாம். 10க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்லாம் என்ன? அதே தான், 2, 3, 5, 7. இப்போ 101ன்றது 2ஆல் டிவைட் ஆக போகிறதில்ல. 3ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகவே ஆகாது. கரெக்டாக? ஏன்னா ஆட் பண்ணால் வந்து 3ன்னு வராது. ஓகே. 5ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆகுது. 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 101 டிவைடட் பை 7 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 31 வருது. அப்போ கண்டிப்பாக 7ஆலையும் டிவைட் ஆகாது. அப்போ எனக்கு 101 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர்.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா 119 ஒரு ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்றத பார்ப்போம். 119க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர் என்ன? 100 தானே. 100 எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 10ஓட ஸ்கொயர். கரெக்டா? அப்போ 10க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்லாம் என்ன? 2, 3, 5, 7. ஓகேவா? ஸோ 119 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 3ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா கூட்டினா 11 வருது. 5ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது. 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்குறேன். 4 × 9 49. 7ஆல் டிவைட் ஆகிடுச்சு. அப்போது 119ன்றது எனக்கு ஒரு காம்போசிட் நம்பர். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா 117 ஒரு ப்ரைம் நம்பரா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி 137 ஒரு ப்ரைம் நம்பரா அப்படின்றத பார்க்கணும். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ முடியாது. இந்த டெக்னிக்கை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஏதாவது ஒரு 2 ப்ரைம் நம்பரை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா ஒரு ஆட் நம்பராக இருக்கும். கரெக்டாக? ஒரு ஆட் நம்பராக இருக்கும். இப்போது அந்த ஆட் நம்பருன்றது எந்த 2 ப்ரைம் நம்பரால் மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 119 எடுத்துக்கலாமே. 119 நம்ம நார்மலாக பார்க்க எப்படி தெரியுது? 119 ஒரு ப்ரைம் நம்பர் மாதிரி தெரியுது, காம்போசிட் நம்பர் மாதிரி தெரியல. எதால் எது மல்டிப்ளை ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியல. கரெக்டாக? ஸோ இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 7ஆல் எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகுது? 7ஆல் எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? 1, 7. 17 டைம்ஸ் டிவைட் ஆகுது. அப்போது 17 × 7 தான் 119, ஆர் 7 × 17 தான் 119. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். தட் மீன்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இல்லை, 2 ஃபேக்டர்ஸை கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.